ஓவியகுமார் வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலியில் பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் குறித்து பேசிய விமர்சனங்களின் அடிப்படையில் வழக்கு பதியப்பட்டு விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவரை சந்திப்பதற்காக தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் திமுகவின் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் இன்று திருநெல்வேலி வருகிறார். இந்த நிலையில் திருநெல்வேலி மாநகராட்சியின் 19வது வார்டு திமுக கவுன்சிலர் அல்லா பிச்சை என்பவர் தமிழக வெற்றி கழகத்தில் நேற்று இரவு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் RS முருகன் முன்னிலையில் இணைந்த அரசியல் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவ்வாறு இணைந்த அவ்வாறு இணைந்த இந்த 19வது வார்டு கவுன்சிலர் அல்லா பிச்சை மாவட்ட செயலாளரும் பாளையங்கோட்டை தொகுதி எம்எல்ஏவுமான அப்துல் வகாப் தன்னை மிரட்டுவதாகவும் தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் நில விவகாரம் பின்னணி குறித்தும் பல்வேறு தகவல்களை செய்தியாளர்களிடம் தெரிவித்ததால் மிகப்பெரிய அரசியல் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை சேகரித்த போது ஓவியாகுமார், திருநெல்வேலி மாநகராட்சியில் திமுகவை சேர்ந்த 19வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அல்லா பிச்சை தமிழக வெற்றி கழகத்தில் நேற்று இரவு இணைந்தார். மாவட்ட அரசியலில் பெரும் பரபரப்பை இந்நிகழ்வு ஏற்படுத்தியுள்ளது. தன்னை தொடர்ந்து மிரட்டி வருவதாக கூறி பாளையங்கோட்டை தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரும் திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக செயலாளருமான அப்துல் வகாப் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். பேட்டை பகுதியைச் சேர்ந்த அல்லா பிச்சை அப்பகுதியில் உள்ள 42 சென்ட் நிலம் தொடர்பான ரியல் எஸ்டேட் அனுமதி விவகாரத்தில் தனக்கு தொடர்ந்து அழுத்தம் மற்றும் மிரட்டல் விடுவிக்கப்பட்டதாக கூறினார். இதனால் தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் பேட்டை காவல் நிலையத்தில் தான் இது குறித்து புகார் ஒன்றினை அளித்திருப்பதாகவும் உரிய பாதுகாப்பு தனக்கு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி திருநெல்வேலி தொகுதி தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் RS முருகன் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்துள்ளார். இது குறித்து அவர் கூறும்போது, திருநெல்வேலி மாநகராட்சியில் திமுக கவுன்சிலர்களுக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல்கள் அதிகரித்து வருகின்றன. இத்தகைய சூழ்நிலையை கண்டித்தும் எனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத காரணத்தினாலும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளேன் என அதிரடி பேட்டியளித்தார். இந்த விவகாரம் குறித்து சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணனிடம் பேசிய போது, திமுகவில் இருக்கும் ஒரு கவுன்சிலர் தனது பதவியை ராஜினாமா செய்யாமல் வேறு கட்சியில் இணைந்திருப்பது தொடர்பாக மாநகராட்சி சட்ட விதிகள் என்ன கூறுகின்றன என்பது குறித்து இன்று விரிவாக விளக்கம் அளிக்கிறேன் என்று தெரிவித்தார். மேலும் அல்லா பிச்சைக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து கேட்டபோது, எனது வீட்டில் கடந்த வாரம் நடந்த மிரட்டல் சம்பவம் தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்துள்ளேன். அதில் 2 கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. 19வது வார்டு திமுக கவுன்சிலர் அல்லா பிச்சை தொடர்பான விவகாரத்தில் தற்போது கருத்து கூற விரும்பவில்லை என்றும் தெரிவித்தார். கடந்த வாரம் மேயரின் வீட்டிற்கே நேரடியாக சென்று சிலர் கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் திருநெல்வேலி முழுவதும் ஏன் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது திமுக கவுன்சிலரே மிரட்டல் குற்றச்சாட்டை பாளையங்கோட்டை திமுக எம்எல்ஏ அப்துல் வகாப் மீது முன்வைத்து எதிர்கட்சி, அதாவது தற்போது ஆளும் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பது அரசியல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. திருநெல்வேலி மாநகராட்சியில் இதுவரை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு மாமன்ற உறுப்பினர் கூட இல்லாத நிலையில் திமுகவை சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் அக்கட்சியில் இணைந்திருப்பது கவனத்தை ஈர்த்துள்ளது என்றே குறிப்பிடலாம். மேலும் இந்த நிகழ்வை தொடர்ந்து பல திமுக கவுன்சிலர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடும் என்று அரசியல் வட்டார தகவல்கள் பரவி வருகின்றன. இதற்கிடையில் இன்று திருநெல்வேலிக்கு திமுக இளைஞரணி செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் வருகை தரவுள்ள நிலையில் இந்த விவகாரம் மாவட்ட அரசியலில் கூடுதல் கவனத்தை ஈர்த்துள்ளது. மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் சென்னை சென்று கட்சி தலைமையுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக கூறியிருப்பதும் அரசியல் வட்டாரங்களில் பேசு பொருளாகி உள்ளது. திமுக கவுன்சிலர் அல்லா பிச்சையின் இந்த முடிவு உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்ட அரசியல் களத்தில் புதிய விவாதங்களை உருவாக்கியுள்ளதுடன் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து பல்வேறு எதிர்பார்ப்புகளையும் ஏற்படுத்தி உள்ளது. இது குறித்து மேலும் பல தகவல்களை திரட்டிக் கொண்டிருக்கிறோம் ஓவியா குமார். இதுவே தற்போது இருக்கும் நிலவரம். ஓவியா, எனக்கு ஏற்கனவே ஒரு சில மிரட்டல் வந்துச்சு. மிரட்டல் பேட்டை போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு வர அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லி திரும்ப கூப்பிடுவாங்க. நான் கொடுத்த பெட்டிஷனுக்கு எதுவும் இல்லை, வாபஸ் வாங்க தான் என்னை கூப்பிடுவாங்க. போய் வாபஸும் வாங்கிட்டேன். ஆனால் திரும்ப அதே மாதிரி மேயர்கிட்ட சொல்லணும்னா மேயருக்கு அதுக்கு மேலே நிலைமையில் இருக்குது. மேயருக்கு ஏற்கனவே கொலை மிரட்டல் வந்தது, ஆள் வந்தது எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் இதில் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறனால அச்சுறுத்தம் காரணத்தினால வந்துக்கிட்டேன். முன்னாலே திமுகவில் தான் நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னோடய சூழ்நிலை செயல்பாடு இல்லாமல் இருந்தேன். இப்போ கவுன்சிலர் ஆனதுக்கப்புறம் மக்களுக்கு நல்ல செயல்பாட்டெல்லாம் இருந்தேன். ஆனால் இப்போ இவருடைய மாவட்ட செயலரோட அச்சுறுத்தல் காரணத்தினால தான் கட்சி மாறி மக்களுக்கு மாவட்ட செயலர் அப்துல் வகாப் என் வார்டுக்குள்ளே ஒரு பிளாட் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பிளாட்டை போய் பார்க்க போனேன். நல்லா போட்டிருக்காங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதை போய் பார்க்கறதுக்காக நான் போனேன். நீ எப்படி அது உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி என்னைய மிரட்டுதாங்க. என் வார்டுக்குள்ளே உள்ளே என்னைய பார்க்கக்கூடாது அப்படிங்காங்க. இதான் காரணம். அவரை வைத்து நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் பார்த்தோம், அங்கே இருந்து பயந்து வாழதை விட
டிவிக்கெல்லாம் மாமா ஆர்எஸ் முருகன் மாவட்ட செயலாளர் அவங்க தலைமையில் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கார். அவர் பின்னாடி பேரும் அவர்கிட்ட பாதுகாப்பு தேடி பேருன்னு கிளம்பி போகிறேன்.